அன்பினர்களே, மீண்டும் மத்தியர்களுக்கு போர்க்களத்தில் இணைந்திருக்கின்றோம். நாம் அதற்கு முன்னாலே சில விடயங்களையும் அரங்கேற்ற வேண்டி இருக்கின்றது. ஏராளமான செய்திகள் கசிந்த வண்ணம் பொசிந்த வண்ணம் மறைந்து தெரிந்து அறிந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்பாக நாம் ஒரு ஈழத் தமிழர் ஒருவருக்கு ஒரு வீர வணக்கத்தை செலுத்துவோமா? மத்திய கிழக்கு போர்க்களத்தில் நம்ம ஈழத் நம்முடைய தமிழ் பையன் ஒருத்தன் இறந்திருக்கின்றார். ஈரானிய படைகளில் ஈரானிய ஏவுகணை தாக்குதல் இந்த மாசம் 21ஆம் தேதியான் அது நடைபெற்றிருக்கின்றது. இந்த 2 தினங்களாக அவர் படமும் செய்தியும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. 93ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்க படையில் இருக்கின்றார். அவர் ஏற்கனவே சார்ஜன் ஒரு சீனியர் படையாக இருந்திருக்கிறார். சார்ஜன் போஸ்ட்ல விசாகன் சத்தியமூர்த்தி அவரை படம் வருகிறது பாருங்க. அவர் இருந்திருக்கிறார். ஏப்ரல் 2ஆம் தேதி தான் அவர் நாளை மறுதினம் 2ஆம் தேதி புதன்கிழமை தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் நேஷனல் செமெட்டரியில அதோட அடக்க சின்னம் அடக்கம் செய்யறாங்க. அவருக்கும் அவரது குடும்பத்துக்கும் நாம் எமது ஆழ்ந்த அனுதாபங்களை மனதின் அடித்தளத்தில் இருந்து எழும் ஒரு வீர வணக்கமாகவும் அனுதாபமாகவும் இந்த இடத்தில் நாம் இந்த இந்திய ஒரு தொலைக்காட்சி ஊடாக நாம் எமது ஆழ்ந்த அனுதாபங்களை கண்ட்ரோலம் பதிவு செய்கின்றோம். ஆக ஏற்கனவே ஈரான் மீது பல தமிழ் யூதர்கள் விசங்கைக்கு வருகின்ற நிலைமையில விசாகனும் சத்தியமூர்த்தியும் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னும் ஏராளமான விஷத்தை தமிழ் யூதர்கள் எப்படி சொல்ல அவங்களே கக்குவாங்க. ஒரு விடயத்தை வழங்கிக் கொள்ளுங்க. யுத்தம் என்று வருகின்ற போது இனம் மதம் மொழி எதுவும் இல்லை. யுத்தத்துக்கு ரத்தம் தான், பலிக்கு பலிதான், பழிக்கு பழி பலிக்கு பலிதான். ஆனாலும் நம்ம விசாகன் சத்தியமூர்த்திக்கு ஒரு வீர மரணம் அடைந்ததற்காக நாம் ஒரு வீர வணக்கத்தை செலுத்துவோமா? அது ஒரு செய்தியாக இருக்கின்றது. அடுத்த செய்தியாக அமெரிக்கா ஈரானுக்குள் 2000 பவுண்ட் குண்டுகளை கொண்டு போட்டு இஸ்வான் கிடங்கு அவனை இஸ்வான் ஒன்று இருக்கு இல்லையா, அணு உலை உற்பத்தி நிலையம், அதை கொண்டு B2 பங்கர் பிளாஸ்ட் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. இதே நேரத்தில 87வது அலையிலேயும் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க ஈரான்காரங்க. அப்ப இதே நேரம் தெற்கு லெபனானுக்குள்ள 4 நரபலி நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரேலிய படைகள் 4 பேரை ஹிஸ்புல்லா கொண்டு போட்டான். அவன் சாப்பிட்டா 4 பேருக்கு. அடுத்தது இந்தியாவிலையும் ஒருவர் பலியாகப்பட்டு இந்த வளைகுடா போருக்குள்ள நம்ம ஈழத்தமிழன் சத்தியமூர்த்தி கொல்லப்பட்டது போன்று இதுவரை 8 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது ஒரு செய்தியாக இருக்கிறது. நெய்நாட செய்தி ஒன்று வருகிறது. ஹாமஸ் ஜலச்சந்தி மூடப்பட்டிருந்தாலும் போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் தயார் என்று வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் சொல்றாங்களாம். எப்படி? அதாவது முக்கியமான அந்த ஹாமஸ் ஜலச்சந்தியில் மூடப்பட்டிருந்தாலும் ஈரான் போரை முடிவு கொண்டு வர நான் விரும்புகின்றேன் என்று நெய்னா சொல்றா. இது நாரவாய். இந்த வேறவாய் என்ன சொல்லுது? அவன் அடிச்சு தாக்குங்கடான்னு உத்தரவிடு. அது எந்த வாய் எனக்கு தெரியல. அப்ப ஒரு நாட்டுற ஒரு பெரிய நாட்டுற ஒரு ஜனாதிபதி மாறி மாறி அடிக்கிறான். போய் பொத்தல் உண்டு. பாவி மனுஷன் எங்கடா போறான் பாவி. அது ஒரு புறம் இருக்க, ஈரானுக்குள் இஸ்ரேல் தனது ஆழமான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது. இஸ்ரேல் படைகள் தெஹ்ரான் உட்பட ஈரானின் உட்பகுதியில் இருக்கின்ற குடிநீர் வசதிகள், பெட்ரோலிய வேதி ஆலைகள், எரிசக்தி மின் கட்டமைப்புகள், மின்சார வசதிகள் இப்படி முற்று முழுதாக குடிநீரில் இருந்து அவரோட வீட்டையும் தாக்கி அவங்களோட உள்கட்டமைப்பை ஃபுல்லா தாக்கி செய்யறாங்க. அது ஒரு புறம் இருக்கு. வளைகுடா முழுவதும் ஈரான் தாடிகள் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறாங்க. அது ஒரு செய்தி வருகிறதா? இப்பொழுதோ இந்த இதற்கு துபாய் கடல் பகுதியை சேர்ந்த குவைட்ல, அதாவது துபாய் கடல் பகுதியில குவைத்தை சேர்ந்த அல் சல்மி என்ற கச்சா எண்ணெய் கப்பலுக்கு தீ விபத்து அடிச்சாச்சு. அது பத்தி தெரியுதா? இன்றைக்கு ஏற்பட்ட செய்தி நாம நிறைய ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் தாரம் துண்டு துண்டா வெட்டினா எல்லாரையும் சொல்லி ஒரு நாளும் போலாங்க. இப்பொழுது உலகம் முழுவதும் ஏகப்பட்ட விமான பேஸ்கள், இந்த ஏர்வே பேஸ்கள் மூடப்பட்டிருக்குது. அது இதன் காரணமாக இந்த போர்ச்சிலை காரணமாக உலகெங்கிலும் உள்ள விமான நிலையங்கள் ஆயிரக்கணக்கான பயணிகள் தத்தாளிக்கிறாங்க. அவன் கையில காசு இருக்குமோ? நானும் இந்த மாதிரி ஒரு சிக்கலை மாட்டிருக்கிறேங்க. இந்த பிளைட் டிலே ஆயினத்தால நம்ம எல்லாம் பொறுப்பு. நான் ஒமான்ல அப்படி மாட்டிருக்கிறேன். 2 தினமும் நின்று இருக்கிறேன். அவங்க ஹோட்டல் தந்தாலும் கையில வெவ்வேறு சாப்பிடணும் இல்லை, நமக்கு பணம் கூட செலவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு லண்டன்ல இருந்து வரும்போது மாட்டிருக்கிறேங்க. அதுவும் ஒரு செய்தியாகும். ஆக உலகம் முழுவதும் தத்தாளிக்கும் விதமா ஒரு பிராந்திய போராக மாறிட்டு, நாம தான் சொல்லிட்டோம் இல்ல, ஒரு பிராந்திய போரா மாறிட்டு. வாங்க இப்ப நாம முதல்ல ஈரான் போட்ட குண்டை பாப்பேன் என்னண்டு.
அமெரிக்கா 2000 ராத்தல் குண்டுகள் கொண்ட ஒரு குண்டை B2 விமானங்கள் மூலம் இஸ்ஃபஹான் அவங்களோட அணுகுண்டு கிடங்கை முற்றுமுழுதாக தாக்கி வெற்றி கண்டிருக்கின்றது. மிகப்பெரிய தாக்குதல். பூமிக்கு அடியிலே புதைக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களோட யுரேனியம் செறிவூட்டல்கள் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது. நான் சொல்றேன், அங்க ஒரு இளவும் இல்லை. அது எல்லாம் ஏற்கனவே கடத்தப்பட்டு விட்டுட்டு. எப்போது பாபா குஞ்சிக்கும் தெரியும். இப்ப ஈரான் பெரிய அதிபர் பெரியவர் கொல்லப்பட்ட போது B2 தான் போட்டு அடிச்சீங்க. அவனுக்கு தெரியாம இருக்குமா? ஆக இஸ்ஃபஹான் சிட்டி அழிக்கப்பட்டிருக்குது. அவங்களோட அணுகுலை தாக்கப்பட்டிருக்குது. யுரேனியம் பாதுகாப்பான இடத்தில் இருக்குங்க. அதை நீங்க உறுதியா நம்பிக்கொள்ளுங்க. என்னமா நம்ம பார்த்த மாதிரி சொல்லு கேட்பீங்க இந்த தமிழ் யூதர்கள். அதெல்லாம் அவனுக்கு தெரியாம இருக்காது. ஒரு மூலையில இருந்துக்கிட்டு நம்மளே இப்படி சாதாரண நாங்க சிந்திக்கும் போது அவன் ஊறி போனவன் எப்படி சிந்திச்சு மக்களே, அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அமெரிக்காவின் தரைவழி தாக்குதல் குறித்த அச்சங்கள் அதிகரித்து வருகின்றன. பேச்சுவார்த்தைகளின் போர்வையில் அமெரிக்கா படையெடுப்புக்கு தயாராகி வருவதாக தெஹ்ரான் குற்றம் சாட்டியுள்ளதுடன் எந்த ஒரு தரைவழி தாக்குதலும் அமெரிக்க படைகளுக்கு ஒரு நரமாக மாறும் என்று ஈரான் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றது. இப்பொழுது எங்களது உலகளாவிய எரிசக்தி சீர்குலைவாலும் இந்த மோதல் ஒரு நீடித்த மற்றும் மிகவும் நிலையற்ற கட்டத்துக்குள் நுழைந்து விட்டது. தெற்கு லெபனானில் இருந்து 4 இஸ்ரேலிய படைகள் கொல்லப்பட்டிருக்கார்கள் என்று அது ஒரு செய்தி வந்திருக்கின்றது. தெற்கு லெபனானில் நடந்த நடவடிக்கையின் போது மேலும் 4 வீரர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு உள்ளிருந்து இது உயிரிழப்புகளின் எண்ணிக்கையில் மேலும் ஒரு உயர்வை குறிக்கிறது என்று IDF தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லாவின் தொடர் மோதல்களுக்கு மத்தியில் லிடானி நதிக்கு தெற்கே ராணுவம் தனது தரைவழி நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி வருவதால் இந்த சமீபத்திய உயிரிழப்புகளுடன் சுமார் மார்ச் 2 முதல் தெற்கு லெபனானில் மொத்த எண்ணிக்கை 10, அதாவது இஸ்ரேலிய படைகளின் உயிரிழப்புகள் 10 மாறி இருக்கின்றது, அதிகரித்து இருக்கின்றது. ஹாமித் தலச்சந்தி மூடப்பட்டிருந்தாலும் நான் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் என்று நெய்னா சொல்லி இருக்கின்றார். ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகும் குவைத் எண்ணெய் கடல் கப்பலில் ஒரு தீ விபத்து நடைபெற்றிருக்கின்றது. 24 பணியாளர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். யாருக்கும் காயமில்லை என்று துபாய் சொல்லுது. துபாய் கடல் பகுதியில் நங்கூரமிட்டிருந்த குவைத் கச்சா எண்ணெய் கப்பலான அல் சல்மியில் ஏற்பட்ட தீ தான் இங்கு அணைக்கப்பட்டும் அங்கு உள்ள ஊழியர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். துபாய் துறைமுகத்தில் நங்கூரமிடும் பகுதி பிளாக் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கின்றது. சவுதி அரேபியா ராஸ் தனுரா கடற்கரைக்கு அப்பா நிறுத்தப்பட்டிருந்த கிரேக்கத்திற்கு சொந்தமான ஒரு கொள்கலன் கப்பலுக்கு அருகில் எரிகணைகள் தண்ணீரில் தாக்கிய 2 தனித்தனி சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஜெருசலம் மீது குறைந்தது 10 வெடிப்பு சம்பவங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்குள் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானிடமிருந்து வந்த ஏவுகணைகளுக்கு பதிலடி கொடுத்தன. ஜெருசலம் மற்றும் ஷெவலா பகுதி முழுவதும் எச்சரிக்கை ஒலிகள் கேட்ட வண்ணம் இருப்பதாகவும் அங்கு உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. ரியாத்தை குறிவைத்த 4 ஏவுகணைகள் இடைமறைக்கப்பட்டு சவுதி அரேபியா தக்க பதிலடியாக காப்பாற்றி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பஹ்ரைனில் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒலிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றும் பஹ்ரைனில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலிப்பான்கள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் பஹ்ரைன் உள்துறை அமைச்சு தெரிவிக்கின்றது. அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதலுக்கு 5 ஈரான் ஆதரவு போராளி குழுக்கள் பொறுப்பேற்றுள்ளது. டபுள் எண்ணிதாரம் பாருங்க. அமெரிக்க தளங்கள் மீதான 5 தாக்குதலுக்கு ஈரான் ஆதரவு போராளி குழு பொறுப்பேற்றால் எமன் எடுத்திருப்பான், ஹிஸ்புல்லா எடுத்திருப்பான், ஹமாஸ் எடுத்திருப்பான். அதை ஈரானுக்குள் இஸ்ரேல் தனது ஆழமான தாக்குதல்களை தீவிரப்படுத்துகிறது. இஸ்ரேலிய படைகள் தெஹ்ரான் உட்பட ஈரானின் உட்கட்டமைப்பு பகுதி மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருப்பதாம் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. குவைத், சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் உட்பட வளைகுடா முழுவதும் உள்ள அமெரிக்க மற்றும் நட்பு நாடுகளின் இலக்குகள் மீது குறிவைக்கப்பட்டு தொடர் தாக்குதல்கள் நடைபெற்று இருக்கின்றது. வளைகுடாவின் முற்றுமுழுதான தாக்குதலாக இன்றைய செவ்வாய்க்கிழமை மாலை தாக்குதலாக நாங்கள் பார்க்கின்றோம். குவைத்தில் உள்ள மின்சாரம் மற்றும் கடல் சுத்திகரிப்பு நிலையம் மீதான தாக்குதல்கள் ஒரு இந்திய தொழிலாளி கொல்லப்பட்டதாக உத்தியோகபூர்வமாக குவைத் தெரிவித்துள்ளது. இதனால் உயிரிழந்த இந்தியர்களின் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. யெமன் ஹூதி படைகளும் இந்த மோதலில் நுழைந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை கண்டபடி ஏவி வருவதாகவும் ஒரு பிந்திய செய்திகள் தெரிவிக்கிறது.
ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் துறைமுகத்தில் நங்கூரம் விட்டிருந்த போது ஈரானின் நேரடி தாக்குதல் என குவைத் பெட்ரோலிய கழகம் விவரித்ததை தொடர்ந்து அல் சல்மி என்ற பிரமாண்டமான குவைத் கச்சா எண்ணெய் கப்பல் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. குவைத் ஜூவை துறைமுகம் ஈரானிய ட்ரோன்களால் குறிவைக்கப்பட்டது. இதனால் பொருள் சேதம் ஏற்பட்டது, ஆனால் உயிர் சேதம் இல்லை என்று குவைத் தெரிவித்திருக்கின்றது. மற்றும் தெஹ்ரானில் தொடர்ச்சியாக வெடிப்பு சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருப்பதாகவும் அங்கு கூடுதலான தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. திங்கட்கிழமை முதல் ஏராளமான தாக்குதல்கள் தெஹ்ரான் மீது நடைபெற்று வருவதாகவும் மிக அதிகமான தாக்குதல்களை அமெரிக்கா தொடர்ந்து கொட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தீவிர உலக அளவில் முக்கிய நீர்வழிப்பாதை மூடப்பட்டாலும் ஈரான் போரை நான் நினைச்சா கொண்டு வருவேன் அப்படி என்று நீனா சொல்றாவா, அது நாரவாய் வேறவாய் தீவிரமடையும். பதற்றங்களினால் மூடப்பட்டுள்ள வான்பரப்புகள் ஏராளமான பகுதிகளில் வான்பரப்புகள் ஏர்பேஸ் மூடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதால் உலகளாவிய விமான போக்குவரத்து துறை கடுமையான நெருக்கடியில் இருப்பதாக கூறப்படுகிறது. துபாய், தோகா மற்றும் அபுதாபி போன்ற முக்கிய மத்திய கிழக்கு விமான மையங்கள் மூடப்பட்டதன் காரணமாக பல சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விமான நேர அட்டவணைகளில் மிகப்பெரிய கணிசமான மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல விமான நிறுவனங்கள் விமான அட்டவணைகளில் கணிசமான மாற்றத்தினை இன்று செவ்வாய்க்கிழமை முதல் அமல்படுத்துகின்றது. இந்த போர் சூழல் நிலை காரணமாக உலகெங்கிலும் உள்ள விமான நிலையங்களில் ஆயிரக்கணக்கான பயணிகள் தங்கள் இடங்கள் தங்கள் ஊர்களுக்கு நாடுகளுக்கும் பயணிக்க முடியாமல் தவிப்பதாக தற்பொழுது ஒரு செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஆக இந்த போர் சூழல் உலக மக்களிடையே மிக பெரிய கஷ்டம், சிரமம், துன்பம், துயரங்களை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி மீண்டும் எமது தமிழ் வாலிபர் ஒருவருக்கு அமெரிக்க போர் வீரருக்கு அல்லைய தியாக வீரனுக்கு விசாகன் சத்தியமூர்த்திக்கு மீண்டும் ஒரு வீர வணக்கம் செலுத்தி மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.